வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஹனுமத் ஜெயந்திக்கான வடை மாலைக்கு வடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்படியே டெம்பிள் ஸ்டைல்ல கோவில் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மெத்தட்ல நம்ம பண்ண போறோம். இந்த வடை பண்றதுக்கு நம்ம உளுந்த ஊற வைக்கவே வேண்டாம். உளுந்த ஊற வைக்கிற நேரம் அப்படியே நமக்கு மிச்சமாகும். கோவில் எல்லாம் முழு உளுந்து, கருப்பு உளுந்து, இந்த தோலோட இருக்கும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் இன்னைக்கு பிரசாதத்துக்காக அந்த உளுந்து தான் யூஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் இந்த முழு உளுந்து, கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணி இதுக்கான ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வடை தட்ட வேண்டியதுதான். இது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வடை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கறதும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ஆஞ்சநேயர் வடமாலைக்கான வடையை ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வடை மாலைக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த மாவை நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி சூடான எண்ணெயை இந்த மாவுல நம்ம விட்டுக்கலாம். பிரசாதம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிப்போம், ஏன்னா எண்ணெய் சூடா இருக்கு இல்லையா, அதனால நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு அந்த மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சுப்போம். கெட்டியா நம்ம சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும். தண்ணி பார்த்து சேர்த்துக்கணும். இப்படி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சா கரெக்டா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்படி கெட்டியா இருக்கணும். வாங்க இப்ப அப்படி வடை தட்டி பொரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவுல இருந்து நமக்கு எந்த சைஸ்ல வடை வேணுமோ அது தகுந்த மாதிரி இந்த மாவு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேலை ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம இதை சின்ன சின்ன வடையா தட்டிக்கலாம். நான் குட்டி குட்டியா தான் பண்ண போறேன். லேசா கையில ஈரமோ இல்லைன்னா எண்ணெயோ நம்ம தொட்டுக்கலாம். தொட்டுட்டு நல்லா மெலீஸா பண்ணிட்டோம்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு வரும். ஓரங்கள் ஒருவேளை அந்த மாதிரி கிராக் வந்தது அப்படின்னா அதையும் சரி பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஒரு சின்ன டவரா அந்த மாதிரி இருந்தா கூட அதை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணலாம். நம்ம இதுல போடணும் இல்லையா, மாலை கோக்குறதுக்கு இப்படி விரலாலையும் போட்டுக்கலாம். இல்லையா நம்ம இந்த பனியார குச்சி இருக்கும் இல்லையா, அதுலயும் நம்ம போட்டுக்கலாம். ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா இதுல கூட நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். தட்டும் போது ஒரே மாதிரி எல்லா பக்கமும் ஒரே திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டிட்டோம்னா இதே மாதிரி மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா வரும். ஸ்டவ்ல எண்ணெய் வச்சிருக்கேன், எண்ணெய் சூடாயாச்சு. இந்த வடையெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுக்கிறது நமக்கு ஈஸியா தான் இருக்கும். பாருங்க எவ்வளவு ஈஸியா எடுக்க வந்தாச்சு. வாங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில டிராப் பண்ணிடுவோம். எண்ணெய் ரொம்ப சூடு இல்லாம மீடியம் ஹீட்ல வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த கடாயில நமக்கு எவ்வளவு கொள்ளுதோ அத்தனை நம்ம போட்டுக்கலாம். போட்டதுமே திருப்பாம தானா அது மேல எழுப்பி வரும் பாருங்க, அப்ப திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க அப்படி மேல எழுப்பி வந்தாச்சு இல்லையா, இப்ப ஜென்ட்லா அப்படி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயாச்சு. ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் திரும்ப எண்ணெயில அடியில போய் எடுத்து பாருங்க. அது மாதிரி இந்த பபுள்ஸ் ஃபுல்லாவே அடங்கியாச்சு. இப்ப நம்ம எடுத்துலாம். இந்த வடை ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா அப்படி எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க இப்படி சத்தம் கேட்குது, நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆஞ்சநேயருக்கான எல்லா வடையும் நம்ம பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப இதை நம்ம மாலையா கோத்துக்கலாம். கோக்கிறதுக்கு பூ கட்டுவோம் இல்லையா, வாழை நாறு, அதுலயும் கோக்கலாம். இல்ல சணல் வரும் பாத்தீங்களா, அதுலயும் கோத்துக்கலாம். நூல்ல கூட நம்ம கோத்துக்கலாம். நான் இன்னைக்கு 9 வடைய மாலையா கோக்கலான் இருக்கேன். 27, 51, 108 இந்த மாதிரி நம்ம விருப்பம் போல நம்ம கோத்துக்கலாம். நான் மாலையை கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆஞ்சநேயருக்கான வடை மாலையை கோத்தாச்சு. மாலையை ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு மிச்சம் இருக்கிற வடையை நம்ம நைவேத்தியம் பண்ணிடலாம். ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்தியாச்சு, வடை நைவேத்தியம் பண்ணியாச்சு. எவ்வளோ ஈஸியா வடை மாலை சாத்திட்டோம் பாருங்க. சாதாரணமான உளுந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சு அதை அரைச்சி நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுவோம். இன்னைக்கு அழகா பவுடர் பண்ணி வச்சு சூப்பரா பண்ணிட்டோம். அதோட நல்ல மொறுமொறுப்பா சூப்பரா வரும். நான் பாருங்க உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். பாருங்க நல்லா அப்படி படக்குன்னு உடையுது பாருங்க, இவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வாங்க நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். நல்ல மொறுன்னு அவ்வளோ நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. இந்த தோலோட இருக்கிற உளுந்துக்கு தனியான ஒரு வாசனை, ஒரு டேஸ்டும் உண்டு இல்லையா, அட்டகாசமா இருக்கு. அதோட பிரசாதம் வேற சொல்லவா வேணும், ரொம்பவே அருமையா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஈஸியா வடை மாலை பண்றதுக்கு தேவையான அந்த மாவு நம்ம ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோவில் ஸ்டைல்ல வடை மாலை பண்றதுக்கு கருப்பு உளுந்து பாருங்க, இந்த மாதிரி
முழு உளுந்து எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல 100 கிராம் இருக்கு. மிளகு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு நம்ம எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரும் ஈரம் இல்லாம பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த உளுந்தும் வந்து வாஷ் பண்ண வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். இதோட மிளகு, உப்பு, பெருங்காயத்தூள் இது இப்போ எல்லாத்தையும் நல்லா ட்ரையா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பா நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை போல அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, இதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாவு வந்து நீங்க ஹனுமத் ஜெயந்திக்கு முத நாளே கூட நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அன்னைக்கு வந்து டக்குன்னு மிக்ஸ் பண்ணி ஈஸியா பண்ணிடலாம். ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலை மாலை சாத்துறதும் ரொம்ப விசேஷம். வெத்தலை மாலை எப்படி கட்டணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுல வடமாலையும் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து உளுந்த ஊற வச்சு அரைச்சி பண்ற மெத்தடு. அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க 2 வீடியோவுமே நீங்க பாருங்க. எந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். வரக்கூடிய 30ஆம் தேதி வந்து நமக்கு ஹனுமத் ஜெயந்தி வருது. அன்னைக்கு அமாவாசை, மூலா நட்சத்திரம். அன்னைக்கு வந்து இதே மாதிரி நீங்க வடமாலையை பண்ணி ஆஞ்சநேயருக்கு சாத்துங்க. இதோட துளசி மாலை நம்ம சாத்தலாம், வெத்தலை மாலை சாத்தலாம், வெண்ணெய், தயிர் சாதம், வடை எல்லாமே நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பா நீங்க இதே மெத்தட்ல நீங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.